இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, இழந்து போனவைகளை நான் பெற்றுக்கொள்வேன். அது கர்த்தர் நிமித்தமாய் நாம் இழந்து போனது, அதுதான் ரொம்ப முக்கியம். தப்பு செஞ்சு இழந்து போனது இல்ல, கர்த்தர் நிமித்தமாய் நாம் இழந்து போனது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால இழந்து போனது, கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினதுனால அதனால நாம் இழந்து போனதை தேவன் நமக்கு திரும்ப தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1, 2, 3, 4 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. 4வது வசனம் சொல்லப்படுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின் மித்தமாய், கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்ததுனால தகப்பனுடைய வீட்டை இழந்தான். கீழ்ப்படியாம இருந்தா தகப்பனுடைய வீட்டில் இருந்திருக்கலாம், தகப்பன் செய்த தொழிலை செய்திருக்கலாம், தகப்பனுடைய உறவுக்காரர்களோடு கூட இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடினால் தகப்பனுடைய வீட்டை இழந்தான். தகப்பனுடைய வீட்டை இழந்த ஆபிரகாமை ஆண்டவர் அப்படியே தெருவில் விட்டுல, ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனுடைய எல்லையை பெரிதாக்கினார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு நிறைவாய் இருந்தது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் சாப்பிடும்படியாக ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கும் ஆபிரகாமுடைய பேர பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதர்களுக்கு ஆபிரகாம் தகப்பனாய் இருந்தார், இஸ்மவேலர்களுக்கு ஆபிரகாம் தகப்பனாய் இருந்தார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. எதை இழந்ததுக்கு? தகப்பனுடைய வீட்டை இழந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியாததா இருந்ததா. 13வது அதிகாரத்துல 5ஆம் வசனம் 6வது வசனத்தை பார்க்கிறோம். கால்நடைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இடங்கொள்ளாமல் இருந்ததா. 2வது 24வது அதிகாரம் 35வது வசனம் 36வது வசனம், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லுகிறார், ஆபிரகாமை தேவன் அழைத்து ஆசீர்வதித்து அவனை சீமானாய் மாற்றி இருக்கிறாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை இழந்து போனது? ஒரு தகப்பனுடைய வீட்டை இழந்து போன ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பூமியில் எல்லை எங்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பூமியில் இருக்கிற 2 யூத கோத்திரத்துக்கும் இஸ்மவேல் கோத்திரத்துக்கும் பெரிய ஒரு தகப்பனாய் நிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன குண்டூசியை கூட இழக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனா எம்மட்டுமோ அம்மட்டும் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ரைட். தகப்பன் வீட்டை இழந்த, சுகபோகமானது இழந்த, நட்புகளை ஒரு உறவுகளை இழந்த ஆபிரகாமுக்கு இன்றைக்கு ஆவிக்குரியவர்களுக்காக நமக்கும் அவர் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எதை இழந்தோம்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஈசாக்குடைய ஆசீர்வாதம், யாக்கோபுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அதே நேரம் நம்ம எதை இழந்தோம்? அல்லேலூயா. அவர் நாமத்தை நம்பினதுனால சொத்தை இழந்தோமா? கவலைப்படாதீங்க. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால உறவுகளை இழந்தோமா? கவலைப்படாதீங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால வேற என்ன நட்புகள், சுற்றுச்சூழல்கள், ஊரு எல்லாத்தையும் எதை இழந்தோமா? ஊரை இழந்தோமா? கவலைப்படாதீங்க. ஊரை காட்டிலும் உன் ஜனம் திரட்சியா இருக்கும். உற்சாகமா. ஆபிரகாமுடைய சந்ததி தலைமுறைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு காரணம் ஆபிரகாம் தன் தகப்பன் வீட்டை விட்டதுனால. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை, எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு. நீ எதை இழந்து போனாயோ
அதை நினைச்சு அழுதுகிட்டுலாம் இருக்க வேண்டாம். ஐயோ என் சொத்தை பிடிங்கிட்டாங்களே, எனக்கு வர வேண்டிய பங்கு கொடுக்கலையே, கவலைப்பட வேண்டாம். ஐயோ உங்க கர்த்தர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சதுனால என் கூட பேசாம இருக்காங்களே, கவலைப்பட வேண்டாம். உறவுகள்லாம் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களே, கவலைப்பட வேண்டாம். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களவா இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் பொய் சொல்ற தேவன் அல்ல. அவர் நேற்று மீண்டும் அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தலைமுறையும் கர்த்தருடைய சந்ததியா இருப்போம். தலைமுறையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களா இருப்போம். அல்லேலூயா. நான் மாத்திரம் இல்ல, என் பிள்ளை மாத்திரம் இல்ல, என் பிள்ளையுடைய பிள்ளை. ஒரு ஆபிரகாம் தகப்பனுடைய வீட்டை விட்டதுனால அவனுடைய சந்ததி முழுவதும் தேவனுடைய சந்ததியாய் நின்றது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததி அது ஆண்டவருடைய சந்ததி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம மாத்திரம் இல்ல, நானும் என் பிள்ளையும் என் பிள்ளையுடைய பிள்ளையும் எப்படிப்பட்ட பிள்ளை இருக்கணும்? ஆண்டவருடைய சந்ததியா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் சொல்லுவாரு, அப்பா ஆண்டவர் என்னை அழைச்சாரு, நான் கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நான் வந்ததுனால தான் நீ ஆசீர்வாதமா இருக்கிற. ஈசாக்கே நீ ஆசீர்வாதமா இருக்கிற, யாக்கோபே நீ ஆசீர்வாதமா இருக்கிற, யோசேப்பே நீ ஆசீர்வாதமா இருக்கிற. இது ஆபிரகாமுடைய சந்ததி ஆண்டவருடைய சந்ததியா இருக்குது. அதனால தான் சொன்னாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வச்சுட்டு போறோமோ இல்லையாங்க, நல்ல ஆண்டவருடைய சந்ததி எனப்படுகிற ஒரு சந்ததியில நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம் பாருங்களா, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு கேட்பாங்க பிள்ளைங்க, எப்படி எதனால? கர்த்தர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். அல்லேலூயா. என்ன சொல்லணும்? கர்த்தர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்ததுனால. அப்பா வீடு, அப்பா சொத்து கழுத கிடக்கட்டும், ஆனா ஆண்டவருடைய சொத்தை நம்ம இருக்கிறோம் பாருங்களா, அதுதான் பெரியது. அதுக்காக நமக்கு சொத்து இல்லாம இருக்கணுமா? இல்ல, நமக்கு ஆண்டவர் நிச்சயமா என்ன தருவார். ஆபிரகாம பார்த்தாரு, இந்த பூமி எம்மட்டுமா அவ்வளவு உனக்கு தானே. அல்லேலூயா. அவ்வளோ ஆசீர்வதிக்க கர்த்தர். ஆனா ஒரு சின்ன காரியத்தை நம்ம இழந்தோம்னா பெரிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.